ஹாய் ஹலோ, நான் உங்கள் எல்பி. வெல்கம் டு எல்பி மோட்டர் சேனல். இந்த வீடியோவில் ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அப்படின்னா நிறைய பேருக்கு பெரிய பங்களாவாக இருக்கட்டும், பெரிய வீடாக இருக்கட்டும், மிகப்பெரிய பேலஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அரண்மனைகள், அந்த மாதிரி இதாக கூட இருக்கட்டும். அந்த அரண்மனையும் வீடியும் பங்களாவையும் நம்மளோட ஒளிர்விக்கக்கூடிய திறமை பல்புக்கு இருக்குது. ஓகே, அதை ஆன் பண்ணக்கூடிய சுவிட்ச் எவ்வளோ பெருசு இருக்குன்னு தெரியுமா? சின்னதாக தான் இருக்கும். அந்த சின்ன சுவிட்சை ஆன் பண்ணால் தான் அந்த பல்பானது எரியும், அந்த வீடானது பிரகாசமாக தெரியும். அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், அதை தான் நம்ம சில வார்த்தைகள் வெல்லும், சில வார்த்தை கொல்லுன்னு சொல்லுவாங்க. நல்லா பாருங்கள், மிகப்பெரிய நம்ம ஆயுதத்தை பயன்படுத்தினா கூட சில நேரத்தில் எஸ்கேப் ஆகிடலாம். அதனுடைய அப்படி நம்ம இதில் வாளால் நம்மளை காயப்படுத்திட்டா கூட அந்த காயமானது ஆறிடும். ஆனால் நிறைய பேர் வாழ்க்கையில் சொல்லினே இருக்கிறது என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். கண்டுபிடிச்சிங்களா? நம்மளுடைய அப்பாவோ அம்மாவோ இல்லைன்னா நாம்பளோ இல்லை நம்ம பிள்ளைகளோ என்னை இந்த மாதிரி சொல்லிட்டாங்க இல்லை, அவன் என்னை இதை மாதிரி சொல்லிட்டான் இல்லை, அவள் இது மாதிரி என்னை சொல்லிட்டாங்க இல்லை, அந்த மாதிரி சொல்லிட்டான் இல்லையா, இந்த மாதிரி சொல்லிட்டாங்களான்னு சொல்லி கொண்டே இருப்பார்கள். பாருங்கள், அப்போது அந்த வார்த்தைக்கு எவ்வளோ பவர் இருக்குதுன்னு பாருங்கள். அப்போது வார்த்தையில் இது குட் வேர்ட்ஸ் இருக்குது, பேட் வேர்ட்ஸ் இருக்குது, பாசிட்டிவ் வேர்ட்ஸும் இருக்குது, நெகட்டிவ் வேர்ட்ஸும் இருக்கு இல்லையா. அப்போது நம்ம ஒரு ஆள் நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கலாம், இப்போ மிகப்பெரிய துக்கத்தில் இருக்கிறாங்க, துயரத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு போய் ஆறுதல் சொல்கிறதுக்கு ஏன் நம்ம போகிறோன்னு சொல்லுங்கள். ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ பெரிய நோயாளி இருந்தாலும் சரி, விசிட்டர்ஸ் ஹவர்ஸ்ன்னு இருக்குங்களா, பார்வை நேரம் கண்டிப்பாக. ஏன் டாக்டர்ஸுங்க சொல்லிடலாம் இல்லை, அதெல்லாம் முடியாது, அவங்க 1 மந்த் ஆகும், அவங்கள தூக்கின்னு போய் 1 மந்த் ஆகும், வீட்டுக்கு போன பின்னாடி இந்த விசிட்டர்ஸ் எல்லாம் போய் பாருங்கள் அப்படின்னா இல்லை. ஏன்னா ஒருவருடைய மனதை குணப்படுத்தினா போதும், அவன் 50% குணமடைஞ்சிடான்னு டாக்டருக்கு தெரியும். அதனால தான் கம்பல்சரி ஒவ்வொரு நாளும் 2 தடவை விசிட்டர்ஸ் ஹவர்ஸ்னு வச்சுப்பாங்க இதில். ஏன்னா மருந்தை விட மனது தெம்பாயிடுச்சுன்னா அவங்க நல்லா சீக்கிரமாக குணமடைஞ்சிருவாங்கன்னா சொந்தக்காரங்க அவங்களுக்கு பிடிச்சமானவங்களெல்லாம் பார்க்க விடுறதுக்கு மிக முக்கியமாக காரணங்க. அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னப்பா இது மாதிரி ஆயிடுச்சா, எனக்கும் தான் இருக்குது, நான் கூட இப்படி தான் ஆனேன், அவனுக்கு பக்கத்து வீட்டுக்காரனும் அப்படி தான் இருந்தான். அந்த மாதிரி நல்ல வார்த்தைகள் சொல்லும் போது என்ன ஆகும், அந்த நோய்வாய்ப்பட்ட நபர் ஆஹா அப்படியா அப்படின்னு மனது தெம்பாயிடுச்சுன்னா போதும், மருந்தும் மனதும் ஒன்றா சேர்ந்து அவன் தெம்பாகி சீக்கிரமாக 1 மாதம் ஆகக்கூடியவர் 15 நாள்லேயே வந்துடுவார். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்மளுடைய உறவுகள் நல்ல வார்த்தைகளை சொன்னாங்கன்னா அந்த வார்த்தைகள் அவங்கள என்ன பண்ணும், எனர்ஜெட்டிக்காக உருவாகி அவங்கள சீக்கிரமாக ரிக்கவரி பண்ணணும். சில பேரெல்லாம் என்ன தெரியுமா பண்ணிடுறாங்க, சில பேர் இறந்தே விடுவார்கள் விசிட்டர்ஸ் போனாங்கன்னா. அதனால தான் நான் சொல்கிறேன், ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கிறேன், உங்களை நீங்கள் நல்லா இருக்கணும்னா சில துரோகிகளை, சில எதிரிகளை, சில உறவுகளை கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. நான் திருப்பி சொல்லக்கூடியது என்ன, நாம் வெற்றி அடைவது மிகப்பெரிய விஷயம் இல்லை. நம்மளை எவ்வளோ வெற்றி அடைஞ்சாலும் சரி, அதை நாம் போற்ற மாட்டார்கள், தான் தூட்டுவாங்க. நம்ம எப்போ கீழே உழுவாங்க, கீழே உழ வைக்கலான்னு யோசித்து நிற்பாங்க. அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா, சில துரோகிகளை, எதிரிகளை, உறவுகளை தள்ளி வைங்க, நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னா. அதே மாதிரி தாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு இதில் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் போய் பார்க்குறாங்க, அவருக்கு 2 பெண் குழந்தைகள். பார்த்ததும் போய் பார்க்கக்கூடிய ஆள் என்ன சொல்லியிருக்கணும் சொல்லுங்கள். அப்பா கவலைப்படாத, நல்லா இரு, உன் பசங்க உன் பொண்ணுங்கள்லாம் உனக்கு தூண் மாதிரி தான் சொல்லணும். உள்ளே நுழையும் போது உனக்கு என்னப்பா 2 பொண்ணு, உன் பொண்ணை கரையாத்தாமல் இப்படி படுத்துக்கினேன்னு சொல்கிறாங்க அந்த ஆள். அப்போ அந்த ஆள் என்ன நினைப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம். அந்த 2 பெண்களே தான் ஒருத்தர் என்ன சொல்லிட்டு போகிறாரு, உனக்கு தூண் மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அவர் தைரியம் ஆகிட்டார். அடுத்து வரக்கூடிய ஆள் என்ன சொல்கிறாங்கன்னா, 2 பொண்ணு பிள்ளையை பெற்றுட்டியே, அதை எப்படி கரையேற்றுற, நீ போய் சேர்ந்துட்டியன்னா என்ன பண்ணுறது, இந்த நோய் ரொம்ப மோசமானது. நீங்கள் வரக்கூடியவங்க, வீட்டுக்கு வரக்கூடியவங்களெல்லாம் போய் பாருங்கள், வீடு பாராட்டுறவங்க கம்மியாக தான் இருப்பாங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு எவ்வளவோ காசு கொடுத்து இந்த வீட்டை கட்டிப்பீங்க, கஷ்டம் எவ்வளவோ லோன் போட்டுப்பீங்க, கடன் வாங்கிப்பீங்க, நகை வச்சுப்பீங்க, எத்தனையோ இது பண்ணியிருப்பீங்க. வீடை கட்டினா அப்பா நல்லா இருக்குது, சூப்பராக நல்லா வாழுங்க,
அருமையா வாழ்க வளமுடன். இது மாரி நீங்க இதே மாரி நாங்களும் கட்டணும். எங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் குடுங்க. எத்தன பேர் சொல்றாங்கன்னு பாருங்க. நீங்க ஒரு தடவ ஒரு டெஸ்ட் பண்ணீங்களேன். ஒரு செயல செஞ்சுட்டு பின்னாடி எத்தன பேரு, "அப்பா நல்ல வெற்றி அடைஞ்சிருக்கிறப்பா, நல்ல வீடு கட்டியிருக்கிறப்பா, நல்ல ஒரு செயல் செஞ்சிருக்கிறப்பா, மிகப்பெரிய புகழ சேர்த்துக்கிற. உன்னுடைய புகழ் மேன்மேலும் ஓங்கணும். அதே மாரி அந்த புகழை மத்தவங்களுக்கும் நீங்க குடுக்கணும். அதே மாரி நானும் இருக்கணும்னு நான் வாழ்த்துறேன். நீங்க என்ன வாழ்த்துங்கன்னு" நீங்க 50 பேர்ல எத்தன பேர் சொல்லுவாங்க தெரியுங்களா? 1 ஆர் 2 ஃபெலோஸ் தான் சொல்லுவாங்க. வந்ததுமே வீடு அங்க இருக்கிறது, இங்க இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு, இதுக்கு ஓவர் செலவாகுமே, ஏற்கனவே நீ கடனாளியாச்சே, இந்த கடன நீ எப்படி மெயின்டெயின் பண்ண போற? இதெல்லாம் உனக்கு தேவையா? எங்க கிரகப்பிரவேசத்துக்கு வந்தா. யோசித்து பாருங்களேன். நான் சொல்லக்கூடியதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, பக்கத்து வீட்டுக்காரரும் சரி, எதிர்த்து வீட்டுக்காரரும் சரி, ஒவ்வொரு நாளும் பட்டுக்கொண்டிருக்கக்கூடிய வேதனையும், துக்கமும். வீட்டுக்கு நம்ம கஷ்டப்பட்டு கிரகப்பிரவேசத்துக்கு கூப்பிட்டா என்ன சொல்றாங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம்? நீ ஏற்கனவே நீ கடனாளியாச்சே, நீ எப்படி நீ வீடு கட்டின? நீ என்ன பண்ண போற? நீ இதெல்லாம் மெயின்டெயின் பண்ண முடியுமா? என்ன நினச்சின்னுக்கிற? நீ ஏன் இவ்வளோ செலவு இது ரிஸ்க் எடுத்துக்கின? அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆமாங்க. யாருமே கடன் இல்லாமல் எதுவும் ஒன்றும் செய்ய முடியாது. அதே மாரி என்ன பண்ணுங்கன்னா, சீக்கிரமா உழைச்சி உங்க மேல நம்பிக்கை இருக்குது. நீங்க நல்லா சீக்கிரமா வந்துருவீங்க. அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால தான் சில பேர விலக்கி வைங்க, தள்ளி வைங்கன்னு சொல்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம். அந்த வார்த்தைகளே உங்கள என்ன தெரியுமா பண்ணும்? 50 பேர் வாழ்த்திட்டு போனான் பாருங்க, அது உங்க மனசுல நிக்காதுங்க. பாசிட்டிவ்‌க்கு நெகட்டிவ்‌க்கு அதிகமான பவர். அப்ப என்ன பண்ணுன்னு தெரியுமா? நைட்டெல்லாம் இவன் சொன்னது தான் வரும். 50 பேர் வாழ்த்திட்டு போனான் பாரு, அது உங்களுக்கு தெரியாது. ஐய்யய்யோ! இப்படி ஆச்சு, கடன எப்படி அடைக்க போறோம்ன்னு அதிலயே அவன் நோயாளி ஆயிருவான். அதனால நான் என்ன சொல்லக்கூடிய மை டியர்ஸ்னா, இவர்களைப் போல ஆட்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சொல்லினே தான் அதனால பேட் வேர்ட்ஸ் யாருன்னா பேசுகிறாங்களா, நெகட்டிவான வார்த்தைகளை பேசுகிறாங்களா, அவங்கள தள்ளி வைங்க. நல்ல வார்த்தைகள் பேச வாழ்க வளமுடன், நலமுடன் வாழ்க, இது காட் பிளஸ் யூ, அந்த மாதிரி நிறைய வார்த்தை சுவிட்ச் வேர்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. எத்தனை பேர் நல்ல பாசிட்டிவான ஒரு இடத்துக்கு நம்ம ஏங்க ஒரு ஆளை ரொம்ப பிடிச்சி போகிறது காரணம் எதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அவங்க கிட்டேருந்து வரக்கூடிய பாசிட்டிவ் வேர்ட்ஸ். யாரும் வந்து சில பேர் கிட்டலாம் பிடிக்காது தெரியுங்களா? ஏன்னு சொல்லுங்கள். அவன் எப்போ பாரு நெகட்டிவான தாட்டர்ஸே இருப்பான். நெகட்டிவான ஸ்பீக்கர்ஸ் கிட்ட யாரும் ஃப்ரெண்ட்ஷிப் அதிகமாக இருக்காது. அவனுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். எப்படியாப்பட்டவன் இருப்பான் தெரியுமா? அவனுக்கு தகுந்த மாதிரி நெகட்டிவ் தாட்டர்ஸ் ஸ்பீக்கர்ஸ் தான் இருப்பாங்க. அப்போ நம்ம வளர்ச்சி அடையணும் அப்படின்னா நல்ல வார்த்தைகள் பேசணும். என்னப்பா நல்லா இருக்கிறியா, நல்லா சாப்பிட்டியா, நல்லா ஆரோக்கியமாக இரு, நல்லா எக்ஸசைஸ் செய், இதெல்லாம் சுவிட்ச் வேர்ட்ஸ். சூப்பராக இருக்கு, சூப்பராக அழகாக இருக்கிறியே, இன்றைக்கி நல்ல வார்த்தைகள் பேசுகிறியே, நல்ல செயல் செய்கிறியே, வாயில் கூடிய நம்ம ஏங்க காசாக கொடுக்க போகிறோம் நம்மளுக்கு. அப்போ நல்லா இரு, வாழ்க வளமுடன் சொன்னால் காட் பிளஸ் யூன்னு சொல்கிறோன்னா, அதுக்கு ஏதாவது கடவுளோ இல்லை பக்கத்து வீட்டுக்காரனோ இந்த 1000 ரூபாவோ கேட்டுக்கிறோம். அப்படி எதுவும் இல்லை. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை மற்றவங்கள நீ ரிஸ்க் எடுக்கிறவங்ககிட்ட அதே மாதிரி நோயாளி கிட்ட வந்து கவலைப்படாத, நான் இருக்கிறேன், உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளுன்னு சொல்லுவான். அவன் உங்ககிட்ட எதுவுமே கேட்க மாட்டான். இருந்தாலும் அவன் என்ன தெரியுமா நினைப்பான்? அப்பாடா இவன் எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கிறான் பாரு, அந்த தைரியமே அவனுக்கு தெம்பை கொடுக்கும். அதுக்கு தாங்க நான் சொல்ல வரேன். உங்கள் கிட்டேருந்து நீங்கள் மற்றவங்களுக்கு இப்போ பண லெவல்லையோ இல்லைன்னா பொருள் வகையில் எந்த ஹெல்ப்பும் பண்ணாதீங்க. நல்லா ஏதாவது ஒரு ஸ்மைலு, நல்ல வார்த்தைங்க, குட் மார்னிங், குட் நைட், காட் பிளஸ் யூ, இல்லைன்னா நல்லா இருங்க, வாழ்க வளமுடன், இன்ஷா அல்லா, அந்த மாதிரி நல்ல வார்த்தைகளை நீங்கள் வந்து ப்ரைஸ் த லார்ட், இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குது. அதை நீங்கள் சொல்ல என்ன பண்ணால் அந்த வார்த்தைகள் சுவிட்ச் வேர்ட்ஸ் மாதிரி அவங்கள போய் என்ன பண்ணணும்னா ஆஃப் ஆனவங்களை ஆன் பண்ணி வைக்கும். எப்படி நம்ம வீட்டுக்கு ஒரு சின்ன சுவிட்சு தான் மிகப்பெரிய வெளிச்சத்தை அழகு தருதோ, அந்த மாதிரி நம்மளுடைய இவ்வளோ பெரிய உடம்பையும் இயக்க வைக்கக்கூடியதெல்லாம் சில சுவிட்ச் வேர்ட்ஸ், பாசிட்டிவ் வேர்ட்ஸ் தான். அந்த பாசிட்டிவ் வேர்ட்ஸை நிறைய கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கலெக்ட் பண்ணி மற்றவங்களுக்கும் கொடுங்க. மற்றவங்க கிட்டேருந்தும் அது நீங்கள் என்ன போடுறீங்களோ அதுதான் திரும்பி வரும். நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை தான் நீங்கள் அறுவடையாக பெறுவீர்கள்னு சொல்லியிருக்காங்க. அதனால் மற்றவங்களுக்கு அதை கொடுங்க, மற்றவங்க கிட்டேருந்து அதை வாங்குங்க. அந்த மாதிரி இல்லாதவங்க கிட்ட நீங்கள் தள்ளி வைங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அவ்வளோ பவர் இருக்குதுங்க. அதனால் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலும் சரி, இல்லைனா எதனா சுவிட்ச் வேர்ட்ஸுன்னு நீங்கள் கலெக்ட் பண்ணிங்கன்னா நிறைய சுவிட்ச் வேர்ட்ஸ் இருக்குதுங்க. அதை போய் இருங்க, நல்லா இரு, நன்றாக தூங்கு, இந்த இரவு இனிய இரவாக மாறட்டும், எல்லாமே சுவிட்ச் வேர்ட்ஸ் தான், சின்ன சின்ன வார்த்தைகள்.
வாழ்க வளமுடன். காட் பிளஸ் யூ. நிறைய வார்த்தைகள் நிறைய தேடி தேடி கண்டுபிடிங்க. நல்லா சாப்பிடு, நல்லா தூங்கு. இதெல்லாம் கூட நல்லா உங்கள் கடந்து வரக்கூடிய பாசிட்டிவ் வேர்ட்ஸ் எல்லாமே சுவிட்ச் வேர்ட்ஸ் தான். அதனால் வாழ்க்கையில் அதிகமான நீங்கள் சுவிட்ச் வேர்ட்ஸ், பாசிட்டிவான சுவிட்ச் வேர்ட்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பெற்று நீங்களும் மகிழ்ந்து மற்றவர்களுக்கும் மகிழ கொடுங்க. இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் எதை விதைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு திருப்பி விளைச்சலாக கிடைக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ.